தை அமாவாசை தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் புனித தலங்களில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். இதேபோல் தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் ஈரோடு பவானி கூடுதுறையில் நடைபெற்று வரும் தை அமாவாசை வழிபாட்டில் ஏராளமான மக்கள் பங்கேற்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். தாமிரபரணி ஆற்றங்கரையில் மாவினால் செய்யப்பட்ட பிண்டங்களை வைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பிரசித்தி பெற்ற அம்மா மண்டபம் படித்துறையில் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். புனித தலமான ஸ்ரீரங்கத்தில் திருச்சி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பெரும் திரளானோர் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். இதேபோல சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் குளத்தில் தை அமாவாசையையொட்டி ஏராளமானோர் குவிந்து தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். முன்பாக குளக்கரை அருகில் ஆலோக தாய்க்கு அங்காமதற்காக இளநீரும் பாலும் நாளும் கலந்து ஆலோக தாய்க்கு சமர்ப்பியாமை. தை அமாவாசையையொட்டி முக்கடலும் சங்கமிக்கும் குமரி கடலில் அதிகாலை முதலே ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.